வணக்கம். ஆன்மீக செய்திகள். தமிழகத்தில் உள்ள முருகன் கோயில்களில் தைப்பூச திருவிழா மற்றும் சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மையப்பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் கோயில். 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் போடி நாயக்கனூர் ஜமீன்தார்களால் பழனியிலிருந்து பிடிமண் கொண்டு வந்து கட்டப்பட்ட சிறப்பு வாய்ந்தது. இக்கோயிலில் முருகப்பெருமானுக்குரிய அனைத்து சிறப்பு விசேஷங்களும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தையொட்டி சுவாமிக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருப்புகழை உலகிற்கு அளித்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருள்பாலித்த திருத்தலமான திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டது. சுவாமிக்கு அலங்காரம், அபிஷேகம் செய்து தீபாராதனைகள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் காவடி மற்றும் பால்குடங்கள் எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். சிறுவர்கள் பலர் மொட்டையடித்து ஆண்டி வேடம் தரித்து முருகப்பெருமானை தரிசிக்க வந்தது அனைவரையும் கவர்ந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள தெப்பம்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலை மீது அமைந்துள்ள சுயம்பு மாவூற்று வேலப்பர் கோயில் பிரசித்தி பெற்றது. மூலவரான முருகப்பெருமானுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்து வெள்ளி கவசம் அணிந்து முருகன் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்தார். அரோகரா கோஷம் எழுப்பி முருகன் பாடல்களை பாடி பக்தர்கள் மனமுருக தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி முருகன் கோயிலில் சண்முகநாதர் சுவாமிக்கு அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து குழந்தை முதல் முதியவர் வரை பாத யாத்திரை வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மலையின் அடிவாரத்தில் பால்குடம், மயில் காவடி எடுத்து காவடி ஆட்டத்துடன் சண்முகநாத பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர்.
அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு கோயில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டது. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து கோயிலில் குவிந்தனர். கடல் மற்றும் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வரிசையில் சுமார் 8 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் வேல் குத்தியும் காவடி எடுத்தும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். தேனி அலிநகரம் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ காளியம்மன் கோயில் உள்ளது. கோயில் வளாகத்தில் ஹோம பூஜை நடைபெற்று முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக முருகனுக்கு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்தனர். நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக பால்குடத்துடன் ஊர்வலமாக வந்த பக்தர்கள் கோயிலை அடைந்ததும் அவர்கள் கொண்டு வந்த பால்குடத்தால் முருகனுக்கு பாலாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு வண்ணமலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட கையில் வேலுடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் தெப்பத் திருவிழா கடந்த ஜனவரி 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்பத் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி இன்று அதிகாலை 5 மணிக்கு வெள்ளி ஔதா தொட்டில் வெள்ளி சிம்மாசனத்தில் மீனாட்சி, பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரர் ஆகியோர் எழுந்தருளினர். தொடர்ந்து கோயிலிலிருந்து புறப்பாடாகி அம்மன் சன்னதி, காமராஜர் சாலை வழியாக தெப்பக்குளத்தில் உள்ள மரகதவல்லி முக்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தனர். காலை 8:35 மணிக்கு மேல் அம்மனும் சுவாமியும் பிரியாவிடையுடன் தெப்பத்தில் எழுந்தருளினர். வடம் பிடித்து இழுக்கப்பட்ட தேர் தெப்பத்திற்குள் 2 முறை வலம் வந்து தெப்பத்தின் மையத்தில் உள்ள வசந்த மண்டபத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளினர். இஸ்ரேல் உள்ளிட்ட வெளிநாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தெப்பத் திருவிழாவை கண்டுகளித்தனர்.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே சண்முகநாதர் மலைக்கோயிலில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி எழுந்தருளினார். அடர்ந்த வனப்பகுதியில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே அனுமதிக்கப்படும் கோயிலுக்கு 2 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்ற பக்தர்கள் இறை வழிபாடுகளை நடத்தி வருகின்றனர். வனத்துறை மற்றும் காவல்துறையின் சார்பில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இறை வழிபாடுகளை நடத்தி செல்லும் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் திருமான்குன்றம் என அழைக்கப்படும் எல்கு ஹில் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூச நாளான இன்று முருகப்பெருமானுக்கு காலை முதலே அபிஷேக அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஊட்டி குளிரிலும் அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளாக கருதப்படும் படிக்கட்டுகளில் கால் கடுக்க நின்று முருகன் அருள் பெற்றனர். தொடர்ந்து சுமார் 12 மணி அளவில் திருமுருக கிருத்திகை சங்கம் சார்பில் முருகன் திருத்தேர் உலா துவங்கியது. முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்து அருள் பாலித்தார். எல்கஹில் மலை கோவிலில் இருந்து துவங்கி ஊட்டி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டது. அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து மனமுருகினர். ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் நாகநாத சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மஞ்சக்கொல்லை கிராமத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக நாகநாத சுவாமி சவுந்தரநாயகி அம்மன் காலை 7 மணிக்கு புறப்பாடாகி 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அக்கிரமேசி கிராம எல்லை குணநதீஸ்வரர் கோவிலில் எழுந்தருளினர். அங்கு அபிஷேக ஆராதனைகள் நிறைவடைந்து மதியம் 2 மணிக்கு வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் வைகை ஆற்றில் இறங்கினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கைலை வாத்தியம் இசைக்க மஞ்சக்கொல்லை சிறகி கோட்டை வைகை ஆற்றில் தீர்த்தவாரி நடந்தது. கிராம மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகளை சுவாமி அம்பாள் மீது வீசி எறிந்து சூறை விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனால் தங்களது நிலங்களில் வருடம் முழுவதும் நல்ல விளைச்சல் இருக்கும் என்பது ஐதீகம். பின்னர் மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. மீண்டும் சுவாமி அம்பாள் குணநதீஸ்வரர் கோவிலை அடைந்தனர். அங்கிருந்து மாலை 5 மணிக்கு சுவாமி புறப்பாடாகி இரவு நயினார் கோவில் வந்தடைந்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள லாடனேந்தல் கிராமத்தில் உள்ள பூங்காவனம் முத்துமாரியம்மன் அகோர மகாசக்தி மாசாணியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றது. அதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக யாக வேள்வி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இன்று காலை பூரணாகுதி முடிவடைந்தது. சிவாச்சாரியார்கள் மேளதாளங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்களை கோவிலை சுற்றி வலம் வந்த பின்னர் கோபுரங்களுக்கு கொண்டு சென்றனர். இன்று காலை 10 மணிக்கு வானில் ஏராளமான கருடன்கள் வட்டமிட கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தீப ஆராதனைகள் நடைபெற்றன. புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. கோவில் முன்பாக அன்னதானம் நடந்தது. ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் சோமசுந்தரம், சொக்கநாதிருப்பு முத்துராமலிங்கம் உள்ளிட்ட பக்தர்கள் செய்திருந்தனர். விழாவில் தமாக தொண்டரணி தலைவர் அயோத்தி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஆமைக்குளம் பாண்டியார் டாண்டி பகுதியில் சக்தி விநாயகர் கோவில் உள்ளது. பழமையான கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து ஜனவரி 29ஆம் தேதி கும்பாபிஷேக விழா தொடங்கியது. கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. நேற்று தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடந்தது. பின்னர் யாகசாலை பூஜை துவங்கியது. இன்று காலை மகா பூரணாகுதியுடன் யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தன. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து விநாயகருக்கு மகா அபிஷேக அலங்கார தீப ஆராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். ஏற்பாடுகளை கோவில் கும்பாபிஷேக கமிட்டி மற்றும் கிராம மக்கள் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்ன காவணம் வள்ளலாரின் தாயார் சின்னம்மையார் பிறந்த இல்லத்தில் தைப்பூசம் நாளான இன்று சன்மார்க்க நீதி கொடி ஏற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூரில் இன்று 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்று வருகிறது. சின்ன காவணத்தில் உள்ள வள்ளலாரின் தாயார் சின்னம்மை இல்லத்தில் தைப்பூச பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வள்ளலார் சிறு குழந்தையாக இருந்தபோது இங்கு தவழ்ந்து விளையாடியதை நினைவு கூறும் விதமாக சின்னம்மையாருக்கும் வள்ளலாருக்கும் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சின்னகாவணம் பகுதியில் சன்மார்க்க சத்திய ஞான சபை ஏற்படுத்தி கட்டப்பட்டுள்ள கோவிலில் தினமும் 3 வேளை அன்னதானம் வழங்கப்படுகிறது. இங்குள்ள அணையா ஜோதி அனைத்து நாட்களிலும் எரிந்து கொண்டிருக்கும்.
தைப்பூச திருநாளை முன்னிட்டு இங்கு நீதிக்கொடி ஏற்றப்பட்டு சன்மார்க்க அன்பர்கள் அகவல் பாராயணம் பாடினர். மணிக்கொடி கருணக்கொடி என்றென்னை தாங்கி ஓங்கும் பனிக்கொடி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கட்டிக்குளத்தில் கருப்பனேந்தல் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி கோவிலில் கருங்கல் நிலைக்கல் வைக்கும் பூஜை நடைபெற்றது. கோவிலில் தண்டாயுதபாணி சுவாமி சன்னதியில் கருங்கல்லினால் 50 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று வருகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு கருங்கல்லினால் நிலைக்கல் வைக்கும் பூஜைக்காக அதிகாலை சுவாமிகளுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் ராட்சச கிரேன் மூலம் கருங்கல்லினால் நிலைக்கல் வைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு 18 வகையான வாசனை திரவியங்களால் திருமஞ்சனம் நடைபெற்று தீப ஆராதனை காட்டப்பட்டது. விழாவில் கட்டிக்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அம்பலமூலா பகுதியில் பிரசித்தி பெற்ற குன்றத்து கல்யாண சுப்பிரமணியர் சுவாமி கோவில் உள்ளது. கோவில் கும்பாபிஷேக விழா ஜனவரி 28ஆம் தேதி முகூர்த்தக்கால் நடுதலுடன் துவங்கியது. 31ஆம் தேதி புனித தீர்த்தம் மற்றும் முளைப்பாறை ஊர்வலம் நடந்தது. பின்னர் விக்னேஸ்வர பூஜை, பொன்னியாக வாசனம், வாஸ்து சாந்தி பூஜைகள் நடைபெற்றன. அன்று இரவு விமான கலச அபிஷேகம், விமான பிரதிஷ்டை, சைனர வாசம், விக்கிரகங்கள் பிரதிஷ்டை, அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் பூஜை நடந்தது. சண்டி ஹோமம், காயத்ரி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு ஹோமங்கள் செய்தனர். மகா பூரணாகுதியுடன் யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தன. மேளதாளம் இசைக்க கடும் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து கல்யாண சுப்பிரமணியர் சன்னதியில் மகா அபிஷேக அலங்கார தீப ஆராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை மற்றும் சங்காபிஷேக பூஜை நடைபெறும். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஜனவரி 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்று தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஊர்வலமாக தெப்ப மண்டபத்தில் எழுந்தருளினார். அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வான வேடிக்கைகள் முழங்க அம்மன் தெப்ப தேரில் எழுந்தருளினார். 3 முறை தெப்பத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் அம்மனை மனமுருக வேண்டினர். அதனைத் தொடர்ந்து அம்மன் கடைவீதி தேரோடும் வீதி வழியாக கோயிலை சென்றடைந்தார்.